Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச் தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்டிட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டிட்ச். மோஸ்ட்லி நம்ம சாரீஸ்ல நம்ம பிளவுஸ்ல வந்து அதிகமா யூஸ் பண்ண த்ரெட் ஒர்க்லயே அதிகமா லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு லீஃப் ஷேப்ல நான் வரைஞ்சிருக்கேன். நடுவில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஃபைன். ஃப்ளை ஸ்டிச் போலயே தான் இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சும் இருக்கும். முதல்ல நடுவில் இருக்கிற லைன்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கலாம். மேலேருந்து கீழே எப்படி கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே, ஏன்னா இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால ஃப்ளை ஸ்டிச்சில் வந்து எப்படி எடுத்துகிட்டு இருந்தோம்னா இங்கேருந்து எடுப்போம். ஆனால் இங்கே இல்லை, இது நம்ம ஃபில்லிங்காக போடுறதுனால பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இப்போ லெஃப்ட் சைடில் முடிச்சிட்டோம், ரைட் சைடில் எடுக்கலாம். ரொம்ப பக்கத்துலேயே லைன் எப்படி நீங்கள் டிசைன் போட்டிருக்கீங்களோ அந்த டிசைன் மேலேருந்தே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஃப்ளை ஸ்டிச்சில் வந்து இங்கே இப்படி இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு வரணும். பட் இதில் அதெல்லாம் தேவையே இல்லை. லெஃப்ட் ரைட்டுன்னு த்ரெட்டை நம்ம இழுத்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போடுற மாதிரி நம்ம வந்து இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஒரு லாக் ஸ்டிச், ரைட் சைட்லேருந்து எடுக்கிறோம் ஒரு லாக் ஸ்டிச், லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கிறோம் ஒரு லாக் ஸ்டிச், ரைட் சைட்லேருந்து எடுக்கிறோம் ஒரு லாக் ஸ்டிச், லெஃப்ட்லேருந்து எடுக்கிறோம் ஒரு லாக் ஸ்டிச், ரைட்லேருந்து எடுக்கிறோம் ஒரு லாக் ஸ்டிச். பாருங்க, இதில் ஆக்சுவலி அந்த லாக்கோட நாட் வந்து இங்கே விழுந்திருக்கு. இப்படி விழக்கூடாது. நல்லா தெளிவாக ஃபுல்லாக நம்ம இழுக்கணும். ஆக்சுவலி பாருங்கள், இப்போ இவ்வளோ தான் இழுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இது அசிங்கமாக இங்கே வந்து இந்த நாட் வந்து விழும். அதனால இது நம்ம கம்ப்ளீட்டாக இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கொடுக்கும். அதே போல் கண்டினியூ பண்ணணும். நான் இது ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த தேர்ட் லைன் வந்து இங்கே எண்ட் ஆகுது. இப்போ இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு லைன் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த டிசைனை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். த்ரெட் அப்படி இழுத்துட்டு இங்கே ஹோல்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அந்த இடத்துலையே நம்ம லாக் பண்ணணும். அப்படி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டிசைனை நான் வந்து அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ஒரே இடத்துலையே தான் வந்து ஸ்டிச் போடுறேன். சாரி, கீழே த்ரெட்டு தீர்ந்துருச்சு. ஃபைன். இது போல் த்ரெட்டு தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் வந்து த்ரெட்டு வந்து கீழே ஒரு த்ரெட் வந்து தீர்ந்துருச்சு, அதை நான் கீழே இழுத்துட்டேன். ஸோ நான் ஒரு நாட் போட்டுடுறேன். ஸோ நான் நாட் போட்டுடுறேன். போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நான் வந்து த்ரெட்டை ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போகிறேன். ஃபைன், நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு புது த்ரெட் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துலையே அதிகமாக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுட்டோம்ல. ஸோ இந்த இடம் ரொம்ப எங்கேஜாக இருக்கும். ஸோ நாட் போட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல சிக்கு விடும். அதனால் இங்கேருந்து நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போடுறேன். யா, இப்போ நான் வந்து இந்த ரெண்டு பக்கமும் ஒரே ஹோல்ஸ்லேயே ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க.
ஃபைன். இப்போ வந்து நம்ம ஃபைனல் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த எண்ட்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை பீட்ஸ் வச்சு நம்ம இந்த எட்ஜ்லலாம் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்தோம்னா இன்னுமே இந்த ஸ்டிச் வந்து அழகாக தெரியும். நான் ஃபைன், நான் ஒரு பிளாக் கலர் பீட் வச்சு இந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சும் போடலாம், இது போல் பீட்ஸ் வச்சும் கம்ப்ளீட் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். இந்த ஃப்ளை ஸ்டிச்சை வந்து எந்தெந்த டிசைன்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபைன், ஃப்ளை ஸ்டிச் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். ஒரு சின்ன ஒரு கொடி டிசைன், ஒரு கொடி போடுங்க, ஒரு 5 லீஃப் வர மாதிரி. ஓகே, இங்கே ஒரு லீஃப், இங்கே ஒரு லீஃப், இங்கே ஒரு லீஃப், இங்கே ஒரு லீஃப், இது போல் ஒரு 5 லீஃப் வர மாதிரி ஒரு கொடி டிசைன், ஒரு கொடி போட்டு அதில் 5 லீஃப் வர மாதிரி போட்டு எல்லா இடத்துலையுமே லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அது போல் ஒரு ரஃபால ட்ரா பண்ணாதீங்க. கூகுளில் போயிட்டு ஒரு லீவ்ஸ் டிசைன் அந்த மாதிரி போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைன், இப்படி தான் நான் சொன்னேன். இதில் 5 லீஃப் வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து டபுள் கலராக தெரியுது. இது என்னன்னா, நான் ஒன்று வந்து டார்க் க்ரீனும் இன்னொன்று வந்து லைட் க்ரீனும் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுப்போம்ல, அதில் ஒரு ஸ்டாண்ட்ஸா வந்து டார்க் க்ரீனும் இன்னொரு ஸ்டாண்ட்ஸா வந்து லைட் க்ரீனும் எடுத்து போட்டது தான். அதனால தான் இது வந்து டபுள் ஷேட் காட்டுது. ஸோ ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் இது பண்ணுங்க, இது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஃபில்லிங் வச்சு ஒரு லீஃப் ஃபில்லிங் வச்சு ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைன் கைஸ், நான் ஒரு ஓல்ட் பிக்சர் எடுத்து அதில் வந்து இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே லீஃப் ஸ்டிச் தான், லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். இந்த இடத்துல வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கேன், இந்த இடத்துல வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஆக்சுவலி தெரியும்னு நினைக்கிறேன், இதுவும் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தான். அண்ட் இது வந்து ஃப்ளை ஸ்டிச் போட்டிருக்கேன். இங்கே எல்லாமே இது எல்லாமே கூட லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலலாம் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் இந்த லீஃப் இங்கே பாதியில் முடியுது, பட் இந்த பக்கம் நிறைய கேப் இருக்குது. இது வந்து நான் ஒரே பக்கமே எடுத்து இங்கே வந்து நான் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கேன். நமக்கு எந்த ஒரு ஷேப்ஸ் கொடுத்தாலும் எல்லா ஷேப்ஸ்லையுமே எல்லா ஸ்டிச்சஸுமே அப்ளை பண்ணுற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். அதனால தான் இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் இந்த பிக்கை ஒரு நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன், ஆனால் இந்த இடத்துல ஃபில்லிங் ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு இந்த டிசைனுக்கு இங்கே ஃபில்லிங் ஸ்டிச் போட்டால் அசிங்கமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து நான் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். இது இங்கே இந்த 2 கேப்லையும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கட்டும் அப்படின்றதுனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் படிப்பேன். இப்போ இல்லை, எப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் எப்போ கேட்டாலுமே நான் வந்து இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறது, நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் டவுட்ஸ் கேட்டிருந்தா கூட நான் அதை வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு இன்கேஸ் உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் கிளியராக தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கேளுங்க, நான் இன்னொரு தடவை கூட வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணி ஒரு லைவ் கிளாஸ்லேயே வந்து நான் டைரெக்டாகவே உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு வீடியோ கிளாரிட்டியோட உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.